இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 10 மேக்ரோ எவல்யூஷன் மேன் அண்ட் பயோஸ்பியர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட். ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1. த மோகியா ட்ரைப் ஆஃப் ராஜஸ்தான் who were poachers once upon a time now employed as a trackers and involved in wildlife production in there. ஓகே, கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மாகியா அப்படின்றது அதாவது ராஜஸ்தானில் இருந்த ஒரு மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அதாவது போச்சிங் பண்ணாங்க. அதாவது எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் ட்ராக் பண்ணி அதாவது அனிமல்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களே வந்து எம்ப்ளாய்டு மாதிரி ஒர்க் பண்ணி அந்த அனிமல்ஸுக்கு வைல்ட் லைஃபே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அது எந்த நேஷ்னல் பார்க், அதுதான் கொஷின். ஸோ இதில் வந்து ராஜஸ்தான் இல்லை எந்த நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆன்சர் அடிச்சிடலாம். இல்லை இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் ஆன்சர் அடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ ரந்தம்போர் நேஷ்னல் பார்க், ஆப்ஷன் பி காசிரங்கா நேஷ்னல் பார்க், ஆப்ஷன் சி கார்பெட் நேஷ்னல் பார்க், ஆப்ஷன் டி கிண்டி நேஷ்னல் பார்க். கிண்டி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சென்னையில் இருக்குது, கார்பெட் வந்து குஜராத்தில் இருக்குது, காசிரங்கா அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ தான் ரந்தன்போர் நேஷ்னல் பார்க். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் ஒரு சப்பானி டைம் அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ அதே அனிமல்ஸுக்கு ப்ரொடக்ஷன் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இன் ஹியூமன் எவல்யூஷன் ஜாவா மேன், பெக்கிங் மேன் வேர் ரெஃபர் டு அஸ். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷனில் ஜாவா மேன், பெக்கிங் மேன் அப்படிங்கிறவங்க யார் தான் கொஷின். ஆப்ஷன் டி ஹோமோ எரெக்டஸ், ஆப்ஷன் டி ஹோமோ எர்காஸ்டர், ஆப்ஷன் சி ஹோமோ ஹெபிலிஸ், ஆப்ஷன் டி ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா ஜாவா மேன், பெக்கிங் மேனுங்கிறது யார் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ், ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆன்சர் 2 ஏ தான் வந்து கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. த கேஸஸ் யூஸ்ட் இன் யூரோமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ யூரோமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னென்ன கேஸ்லாம் யூஸ் பண்ணார், இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆப்ஷன் பி வாட்டர் வேப்பர், கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஆக்சிஜன். ஆப்ஷன் சி வாட்டர் வேப்பர், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன். ஆப்ஷன் டி அமோனியா, ஹைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ இல்லை எது அப்படின்னா வாட்டர் கண்டிப்பாக இருந்தது. வாட்டர், மீத்தேன், CH4, NH3, அமோனியா, ஹைட்ரஜன், H2. ஸோ இதுதான் சி தான் ரைட் ஆன்சர். யூரோமில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதுதான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. which one among these not a biosphere reserve in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இல்லாத பயோஸ்பியர் ரிசர்வ் எது, அதுதான் கொஸ்டின். ஏ முண்டந்துறை, பி நீலகிரி, சி குல்ஃப் ஆஃப் மன்னார், டி அகஸ்திய மலை. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இது ஈஸியாக சொல்லலாம். நீலகிரி, குல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்திய மலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. முண்டந்துறை தான் வந்து கிடையாது. இது ஆக்சுவலி கேரளாவில் இருக்கும். ஸோ ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. எவல்யூஷனரி அக்சலரேஷன் இஸ் டினோட்டட் பை. ஸோ அதாவது எவல்யூஷனோட ப்ராசஸோட ஸ்பீடை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அந்த ரேட்டை அப்படின்னு தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஹாரோடெலிக் ரேட், ஆப்ஷன் பி டேடிடெலிக் ரேட், ஆப்ஷன் சி பைலட்டிக் ரேட், ஆப்ஷன் டி பிராடிடெலிக் ரேட். ஸோ இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் டேடிடெலிக் ரேட். அதாவது எவல்யூஷனரி ஸ்பீடு வந்து டேடிடெலிக் ரேட் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த கரெக்ட்லி மேட்ச்டு ஜியாலஜிக்கல் பீரியட் வித் தேர் ஏராஸ். அதாவது ஜியாலஜி பீரியடோட ஜியாலஜி ஏராஸை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ எது வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அதான் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சிலுரியன், பேலியோசோய்கேரா அப்படின்றாங்க, ட்ரையசிக், ஜீனோசோய்கேரா, பெர்மியன், மீசோசோய்கேரா, கிரெட்டேஷியஸ், ஜீனோசோய்கேரா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிலுரியன், அதாவது சைலூரியன் கூட சில பேர் சொல்லலாம். சைலூரியன் ஏரா பார்த்திங்கன்னா அதாவது பீரியட் தான் பேலியோசோய்கேராவில் வந்து நடந்துருக்கும். ஸோ இது மட்டும் தான் கரெக்டு, இது எல்லாமே தப்பாக தான் மேட்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த கரெக்ட் பேர். இதுவும் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஏப் லைக் ப்ரைமேட் இருந்தது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரையோப்திகஸ். பி ancestor of modern apes, Propylopithecus. C
connecting link between man and apes, Australopithecus. First use fire, Ramapithecus. ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இதை வந்து கவர்மெண்ட் கீப்படி என்ன சொல்லியிருக்காங்க, 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, பிஆர்சி. ஸோ ரெண்டுமே ரைட் அப்படின்ற மாதிரி. அதாவது இது வந்து 2017 கேட்ட கொஷின்ஸ். இதுக்கான கீ ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியும் ரைட்டு, சியும் ரைட்டு மாதிரி தான் இருக்குது. ஈவன் ஆன்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் ஏப் இதுக்கு வந்து ட்ரையாப்திகஸ் கொடுத்தாலும் அதுவும் ரைட்டு தான். Next, question number 8. Branching from single lineage during microevolution produces a cluster of lineages known as. அதாவது ஒரு சிங்கிள் லீனேஜஸ் வந்து பிரான்ச் ஆகி மேக்ரோ எவல்யூஷன் அப்போ கிளஸ்டர் ஆஃப் லீனேஜஸாக மாறிச்சு அப்படின்னா அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆனால் அதுக்கு என்ன பேர், அவ்வளோதான். அதாவது சிங்கிள் லீனேஜ்லேருந்து கிளஸ்டர் ஆஃப் லீனேஜாக பிரான்ச் ஆச்சு எப்போனா டியூரிங் மேக்ரோ எவல்யூஷன் அப்போ அப்படின்னா அதுக்கு என்ன பேர், அதான் கொஷின். கொஷின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் ஏ கிளாட், ஆன்சர் பி பார்த்திங்கன்னா ஜோன், ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா கிரீட், ஆப்ஷன் டி குரூப். ஸோ இதில் வந்து கிளாட் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 9. இன் எ ஃபாசில் இஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் டெட் பாடி இஸ் ரீப்ளேஸ்ட் பை மினரல் இஸ் நோன் அஸ். அது ஒரு ஃபாசிலில் ஆர்கானிக் மேட்டரை டெட் பாடி வந்து ஆர்கானிக் மேட்டர் ரீப்ளேஸ் ஆகி மினரல்ஸால் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர், அதான் கொஷின். ஆப்ஷன் ஏ ஆக்சுவல் ரிமைன்ஸ், ஆப்ஷன் பி பெட்ரிஃபிகேஷன், ஆப்ஷன் சி மோல்ட், ஆப்ஷன் டி கேஸ்ட். ஸோ அதாவது ஒரு டெட் பாடியில், அதாவது ஃபாசிலோட டெட் பாடியில் ஆர்கானிக் மேட்டர் ரீப்ளேஸ் ஆகி மினரல்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர், அதான் கொஷின். கொஷின் நம்பர் 9க்கு ஆன்சர் என்னென்னா சி தான், மோல்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. Paleozoic era witnessed the Paleozoic era வந்து எதை வந்து விட்னஸ் பண்ணுது ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏ காலனைசேஷன் ஆஃப் லேண்ட் பை amphibians, ஆப்ஷன் பி ஸ்பிளிட் பிட்வீன் மாடர்ன் ரெப்டைல்ஸ் மேமல்ஸ் லைக் ரெப்டைல் குரூப், ஆப்ஷன் சி காலனைசேஷன் ஆஃப் லேண்ட் பை மேமல்ஸ், ஆப்ஷன் டி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் டைனோசர். Paleozoic era அப்படிங்கிறது வந்து டைனோசர் அழிஞ்சதா இல்லை லேண்ட் அனிமல்ஸ், அதாவது மேமல்ஸ் வந்து லேண்டுக்கு வந்து காலனைசேஷனாக மாறினதா. அதே மாதிரி ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரெப்டைல் என்ன ஆச்சுன்னா மேமல் லைக் ரெப்டைல்ஸ் குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆனதா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் வந்து லேண்டுக்கு வந்த காலனைசேஷன் நடந்ததா அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஆம்பிபியன்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வர ஆரம்பிச்சு. ஆம்பிபியன்ஸ்னால தெரியும் போத் லிவ் இன் வாட்டர் அண்ட் லேண்டு. ஸோ லேண்டு இது வந்து காலனைசேஷன் பண்ணது தான் ரைட்டு அப்படின்றாங்க. இதுதான் வந்து Paleozoic eraவோட எவிடன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. த ஃபாசில் ரிமைன்ஸ் ஆஃப் Cro-Magnon ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அவர் ஸ்பீஷிஸ் இஸ். அதாவது ஃபாசிலோட Cro-Magnon ஃபாசிலோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்ம இந்த கொடுக்கப்பட்ட ஸ்பீஷிஸில் எது அப்படின்றாங்க. Homo erectus, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி Homo habilis, ஆப்ஷன் சி Homo sapiens, ஆப்ஷன் டி Homo sapiens neanderthalensis. ஸோ எது வந்து கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 11க்கு அப்படின்னா அது Cro-Magnon அப்படின்னாலே என்ன இதெல்லாம்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம், Homo sapiens. அதாவது நம்ம மாடர்ன் மேனோட பேர் தான் இதை தான் சொல்லியிருப்போம், Homo sapiens. ஸோ இதுதான் வந்து Cro-Magnon ஃபாசிலோட ரிமைன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. இன் கெமிக்கல் எவல்யூஷன் primitive living system is called eubiont evolved into prokaryote which form the kingdom. அதாவது கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷனில் ப்ரிமிட்டிவ், அதாவது லிவிங் சிஸ்டம் வந்து ஈபையண்ட் என்ன ஆச்சுன்னா எவால்வ்டு இன்ட்டு ப்ரோகேரியோட்டாக மாறிச்சு. ஸோ அது எந்த கிங்டத்தில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முனிரா, ஆப்ஷன் பி புரோட்டிஸ்டா, ஆப்ஷன் சி பிளான்டி, ஆப்ஷன் டி அனிமேலியா. ஆக்சுவலி இந்த கொஸ்டினில் ப்ரோகேரியோட் மட்டும் கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம், ஆப்ஷன் வந்து ஏ தான் ரைட்டு. ஆனால் அந்த கவர்மெண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏ முனிரா வந்து ப்ரோகேரியோட்ஸ், பி புரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா யூகேரியோட். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இந்த கொஷின் படி பார்த்தீங்கன்னா ஈபையன்ட்டு ப்ரோகேரியோட்டாக மாறிடுச்சு. அது எந்த கிங்டத்தில் இருக்குது அப்படின்னா மொனிரா தான். ஏன்னா பாக்டீரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா, புளுக்ரின் ஆல்கே எல்லாமே, அந்த புளுக்ரின் ஆல்கே தான் சைனோ பாக்டீரியா. பாக்டீரியா சைனோ பாக்டீரியா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொனிரால் தான் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரோகேரியோட்.
இப்போ ப்ரோட்டீஸ்ட்டாக வந்தீங்கன்னா யூகரிட் வந்துடும். ஸோ அப்போ வந்து ஏ தான் ரைட். கவர்மெண்ட் கீழே ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அக்கார்டிங் டு மை ப்ரோகேட் மட்டும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. The first naturalist to apply craniology to study the human races. அதாவது ஃபஸ்ட்டு நேச்சுரலிஸ்ட் இவர் என்ன பண்ண கிரேனியாலஜி அப்ளை பண்ணி ஹியூமன் ரேசஸ் வந்து ஸ்டடி பண்ணார். அவர் யார்? ஆப்ஷன் ஏ வான் ஹம்போல்ட், ஆப்ஷன் பி டியூபண்டன், ஆப்ஷன் சி பிச்சர், ஆப்ஷன் டி ப்ளமன்பெச். ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பி தான், டியூபண்டன் அப்படின்றவர் தான். சில பேர் செல்வர் டாபண்டன் அப்படிம்பாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரலிஸ்ட். ஸோ கிரேனியாலஜினா தெரியும், ஸ்டடி ஆஃப் ஸ்கல். ஸோ அந்த மண்டோடெல்லாம் பற்றி பேஸ் பண்ணி ஹியூமன் ஸ்டடியே பண்ணார். ஹியூமன் ரேசஸை வந்து எவல்யூஷனாக ஸ்டடி பண்ணார். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட் ஸ்பெசிஃபிக்கலி த்ரூ. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எதை வந்து ஆப்ரேட் பண்ணுது மெயினாக? ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் philosophies, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ், ஆப்ஷன் சி ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆப்ரேட் ஸ்பெசிஃபிக்கலி எதை ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அதிலே எடுத்துக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மாடல் பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்கலாக இதை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 2017 அண்ட் 14-15 கேட்ட டிஆர்பி கொஷின்ஸை பார்த்தோம். இப்போ வந்து 2019 கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸோ என்ன கொஷின் அப்படின்னா விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, அவ்வளோதான் கொஷின். இப்போ சர்ஃபேஸ் வாட்டர் எந்தெந்த கமிஷன் எதோட ரிலேட்டடாக இருக்குது இதுதான் வந்து கொஷின். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இரிகேஷன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ரெயின்ஃபால் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் இது ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ தான். சர்ஃபேஸ் வாட்டர் பார்த்தா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இதுதான் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஸோ ஏ தான் வந்து இந்த கொஷனுக்கான ரைட் ஆன்சர். ரைட். ஸோ 2019 அடுத்த கொஷினு கொலராடோ ஆற்று, அதாவது கொலராடோ ரிவர் வாட்டர் கான்ஃப்ளிக்ட் அக்கர் பிட்வீன் 2 நேஷன்ஸ். எந்த 2 நேஷனுக்கு இடையே கொலராடோ ரிவர் வாட்டர் பிரச்சனை இருக்குது அப்படி முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ யூஎஸ்ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் பி இந்தியா பாகிஸ்தான், ஆப்ஷன் சி ஈரான் ஈராக், ஆப்ஷன் டி இந்தியா பங்களாதேஷ். இதில் எது ரைட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் ஏ தான், யூஎஸ்ஏ அண்ட் மெக்சிகோ. ஸோ இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா த பயனியர் இன் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி பை விண்மில் த வேர்ல்டு, அதாவது முன்னோடி சொல்லுவாங்க. அதாவது காற்றாலையில் வந்து விண்மில்லை பதிச்சு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற முன்னோடியாக இருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதா கொஷின். இதில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆன்சர் ஏ தான் ரைட் ஆன்சர். நைஜீரியா, நியூசிலாந்து, மெகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. பட் ஸோ எந்த இது அப்படின்னா டென்மார்க் தான். ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டில் வந்து லீடிங்காக இருக்காங்க விண்மில் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 2019 கேட்ட கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். சென்ட்ரல் சாயில் கன்சர்வேஷன் போர்டு சிச்சுவேட்டட் அட் எங்கே இருக்குது? மண் பாதுகாப்பு வாரியம், மத்திய மண். ஆப்ஷன் பி தான். இதில் பார்த்தீங்கன்னா டேராடூனில் தான் இருக்குது. ஆக்ரா, ஜோத்பூர், பெல்லாரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸோ டேராடூனில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சாயில் கன்சர்வேஷன் போர்டு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் லான்ச்டு குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் எந்த வருஷத்தில் தூக்குனாங்க அப்படிங்கிறத கொஷின். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இதில் 2010 ஏப்ரல் 2010. ஸோ ஏப்ரல் 2009, ஏப்ரல் 2012, 11 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2010 தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து உலக வங்கி குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம், உலக உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க வேர்ல்டு பேங்க் 2010 ஏப்ரலில். ஸோ அதே மாதிரி 2009 ரொம்ப கம்மியாக, யூனிட் 10 பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் 5 கொஷின்ஸ் கூட வரல.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.